உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மாமனிதன் இம்மாற்றொருளர் யூடியூப் சேனல். மாமனிதன் இம்மாற்றொருளர் யூடியூப் சேனல் 27/9/2020 என்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனல் கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டது, எனது மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. கடவுளின் வார்த்தைகளை உலக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதற்காகத்தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இது பொழுதுபோக்கு சேனல் அல்ல, கடவுள் வார்த்தைகளை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். அவர் என்னிடம் கூறி வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றொருளர் யூடியூப் சேனல் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடவுள் வார்த்தைகளையும் தனித்தனி பிளேலிஸ்ட் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம், தனித்தனி பிளேலிஸ்டை ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனங்களில் கடந்த ஒரு ஆண்டாக இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் குமாரன், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை குறித்து என்ன கூறியிருக்கிறார். கடவுளின் தீர்க்க தரிசனம், என் வார்த்தை எல்லாம் கடவுள் தீர்க்க தரிசனம். இவைகளை எல்லாமே மாமனிதன் இம்மாற்றொரு யூடியூப் சேனலில் தனியாக பிளேலிஸ்டை ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். மாமனிதன் இம்மாற்றொரு யூடியூப் சேனலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனங்களை எபிசோடு 54 24/8/2023, எபிசோடு 62 பார்ட் 1 23/3/2024, பார்ட் 2 27/3/2024, பார்ட் 3 2/4/2024, எபிசோடு 71 2/5/2024, எபிசோடு 83 பார்ட் 1 21/6/2024, பார்ட் 2 22/6/2024, எபிசோடு 84 பார்ட் 1 27/6/2024, பார்ட் 2 17/7/2024, எபிசோடு 89 12/9/2024 ஒளிபரப்பி இருக்கிறேன். தொடர்ந்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து கூறிக்கொண்டு வருகிறார். அவைகளை உலக ஜனங்களும் இந்திய ஜனங்களும் தமிழ்நாடு ஜனங்களும் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 25/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுக்கி டப்பு திம்மி டிபி போதம் நடத்தரா தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டுவிட்டது. அவன் நாள் முடிவு பெற்றது, அவனது வாழ்நாள் முடிவு பெற்றது, உலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்றது. 26/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன் மரணம் சமீபமாக இருக்கிறது. மிக 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 சமீபமாக இருக்கிறது. என் வார்த்தைகள் ஒரு காலம் போய்த்ததில்லை, என் வார்த்தைகள் ஒரு காலம் போய்த்ததில்லை, என் வார்த்தைகள் ஒரு காலம் போய்த்ததில்லை. 28/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனங்களை இப்போ நீங்க கேட்கலாம். திகித் கையிலிருந்துக்க சுகி திக்கு தெட்டி மாத்து தெமி விவாத மட்டாட்டு தெங்கெடுத்து தெங்கெடு கையிருந்த கக்கலாண்டு தொண்டு மாதாட்ட தெமி தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் மிக 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 சமீபமாக இருக்கிறது. 30/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுக்கிட்டம் தொட்டமி விவாதம் மட்டா இருந்துக்க சுகி டபோ தொட்டமி தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் உறுதியானது உறுதியானது உறுதியானது.
ஆதியிலே முன் குறிக்கப்பட்டது. மாற்றமில்லை, மாற்றமில்லை, மாற்றமில்லை. தான் தோன்றித்தனமாக தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன். அவனது கிரியைகளுக்கு தக்கவே அவனுக்கு நான் மரணம் கொடுத்திருக்கிறேன். அவன் செய்த பாவத்திற்கு உரிய சம்பளம் அவனுக்கு மரணம். 2/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். எக்கிட்ட கட் டிக்கெட் ரிமாரமே ரிமாரமே தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கண்ணிக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் ஆயுள் முடிவு பெற்றுவிட்டது. அவனது வாழ்நாள் முடிவு பெற்றுவிட்டது. இவ்வுலக வாழ்வு அவனுக்கு முடிவுக்கு அறிகிறது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. 3/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. 6/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. 7/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். திக்கத் கைழந்துக்க ஷோஹிடி திகரா கைழந்துக்க துபிதே மிதாமோதமே தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் மேக 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 மிக 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 சமீபமாக இருக்கிறது. பரமண்டலத்திலே இருந்து மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. பூமியிலே அவன் ஆயுள் முடிவு பெற்றுவிட்டது. இவ்வுலக வாழ்வு அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்டு விட்டது. 8/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஓகேட்டா சப்போட்டு துபி டிபோ துமி பிக்கித்திம் கரம் துமி பெட்டி பராந்தரமே தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. அவனது மரணத்தை குறித்து அவன் தாயிடம் நீ சென்று கூறுவதற்கு நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன். உனக்கு ஒரு பாதையை நான் காட்டுகிறேன். 10/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಶಗರಮಾದೊಟ್ಟು ತೋದಡ್ಡೆಮಿ ದಿಮಿಕ ಕಥಂ ಕೊರಮಿ ಬಾದ ಮಟ್ಟತರ ತಿಕ್ಕಕ್ಕ ಶೋಹಿ ತಿಬ್ಬು ತಿಬು 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 தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. யாராலும் தடுக்க முடியாது. பரமண்டலத்திலே
மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பூமியிலே நிறைவேறும், விரைவில் நிறைவேறும். யாராலும் தடுக்க முடியாது. ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. 11/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் மிக 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 சமயமாக இருக்கிறது. 13/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஓஹி டேபு தும்மே ரெபோரமே 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 தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் முடிவுக்கு வரும். அவனது குமாரனுக்கு அதற்கு முன்பாகவே மரணம் கொடுக்கப்படும். எப்பூமியில் வாழும் நாள் அவனுக்கு மிக 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 குறைவாகவே இருக்கும். அவன் ஆவி பூமியை விட்டு விலகும். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரணத்தை குறித்து என்னிடம் கூறியிருந்த 12 தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரன் அப்படின்னா தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பரமண்டலத்திலே இருந்து மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். எப்போது என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். இது ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது. மாற்றமில்லை மாற்றமில்லை மாற்றமில்லை. தான் தோன்றித்தனமாக இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின். அவனது கிரியை தக்கவே அவனுக்கு நான் மரணம் கொடுத்திருக்கிறேன். அவர் என்ன உதயநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சாரோ அவர் செய்து நல்லதாக கிடந்து தெரியாது. அவர் செய்த கிரியை தக்க கடவுள் மரணத்தை கொடுத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் செய்த பாவத்துக்குரிய சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பைபிள்ல எல்லாம் சொல்ல வார்த்தை தான். கடவுள் வார்த்தையும் சொல்றாரு. உதயநிதி என்ன பாவம் செய்யறாரு என்பது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். அதுக்கு தன்னை மரணத்தை கொடுத்திருக்கிறார். அவன் மரணம் மிக மிக விரைவில் நிறைவேற இருக்கிறது. நான் கடவுள் தீர்க்கதரிசனம் வார்த்தைகள், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது, அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. மரணத்தை குறித்து அவர் தாயிடமும் போய் சொல்வதற்கு எனக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அதற்காகத்தான் அவர் தாயிட நேரத்தை சந்திக்க முடியாது. அதற்காகத்தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்களை சந்திக்க முடியவில்லை. அவரது கேம்ப் ஆஃபீஸ் போனால் அங்கேயும் பார்க்க முடியல. தங்கத்தனஸ் அவர்களை சந்திக்க முடியவில்லை. எங்கள் தொகுதி எம்எல்ஏ நாஸ் அவர்களை சந்திக்க முடியவில்லை. எதற்காக சந்திக்க முயற்சிக்கிறேன்? சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தாயார் துர்கா ஸ்டாலினை சந்தித்து இந்த விவரத்தை கூறலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை. அதனால் தான் உலக ஜனங்களாக நீங்கள் தெரிந்து கொள்ள கூறுகிறேன். நான் எதற்காக கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனம் நடத்த கூறுகிறேன் என்றால், அவர் உதயநிதி ஸ்டாலின் நன்மைக்காகத்தான். அவர் கடவுள் இல்லை என்று நினைக்கலாம். அவங்க நம்ம நல்லா இருக்கிறோம், எதுவுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கடவுள் ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி நிறைவேற்றினா இது சொன்ன திட்டத்தான அனைத்தும் ஜெயலலிதாவுடைய மரணத்தை குறித்தும், ஓபிஎஸ் அவருடைய பதவியை ராஜினாமா குறித்தும், சசிகலா நடராஜன் சிறையிருப்பை குறித்தும், மு க ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதவி குறித்தும் எல்லா தீர்க்கதரிசனமும் கடவுள் கூறியிருக்கிற அனைத்தும் நிறைவேறுகிறது. அதனால தான் நான் பயப்படுகிறேன். தயவு செய்து எல்லாமே கடவுளிடம் வேண்டுவாங்க. கடவுளே என்னை காப்பாற்ற வேண்டுவாங்க. நான் வேண்டுவது கடவுளிடம் இருந்து உதவி செய்து காப்பாற்றுங்க. மரணத்தை கொடுக்க போது கடவுள் தான் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் தாயிடம் வேற சொல்லி கடவுளிடம் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம்.